கமலம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும், உத்திரட்டாதியில் 1, 2, 3, 4 பாதமும், ரேவதி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதமும், இந்த 9 பாதங்களையும் கொண்டவங்க தான் இந்த மீன ராசிக்காரங்க. மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ 5ஆம் இடத்துல இது வரைக்கும் போன மாதம் இருந்த சூரிய பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு தைரியஸ்தானத்தையும் சொல்லக்கூடியது. வம்பு வழக்குகள், போட்டிகள், கோர்ட்டு கேஸ், பஞ்சாயத்து, இப்படி எந்த விதமான தொல்லைகள் இருந்தாலும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் புதன், அதாவது இந்த ராசிக்கு 4ஆம் இடத்து 4க்கும் 7க்குடையவன், அவர் போய் 12ஆம் நாள், அதாவது ஆவணி மாதம் 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 19ஆம் தேதி சிம்மத்துக்கு வர்றாரு. 4க்கும் 7க்குடையவன் 6ஆம் இடத்துல வர்றது கொஞ்சம் மறைவு ஸ்தானத்துக்கு வர்றது மத்தீபம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அதனால் 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், பார்ட்னர்கள், கலஸ்திரஸ்தானம். இந்த ரெண்டுமே 6ஆம் இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் மத்தியமான பலனை தான் கொடுக்கும். 2க்கும் 9க்குடையவன் செவ்வாய், அவர் போய் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல, ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் மத்தியம்தான். அதே சமயத்தில் ராசியில் மீன ராசியிலேயே ராகுவும் 7ஆம் இடத்துல கேது இருக்கார். ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் நிற்கிறாரு. பொதுவாக ராசியில் ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடம்பை இவங்கெல்லாம் பார்த்துக்கணும். ராகு எப்போ பார்த்தாலும் மனசில் ஒரு இனம் புரியாத கவலையை, பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செய்கிற வேலை மிகவும் பொறுப்பாக செய்வாங்க. இவங்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாம். சாஸ்திரங்கள் மேலே ஈடுபாடு உள்ளவங்க தான் இவங்க. ஆனால் சுகவாசி, எதையுமே அலட்டிக்க மாட்டாங்க. கடினமான உழைப்பாளி, உழைப்பில் முன்னேற நினைப்பவங்க நீங்கள் தாங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு ராசியிலேயே ராகு இருக்கிறது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உடல் உபாதையும் முன்னேற்ற தடைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீன ராசிக்காரருக்கு இப்போ 7.5 சனி காலகட்டமாக இருக்குது. இது முதல் சுற்றி 7.5 சனி இருக்கிறவங்க, அதில் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு கல்வியில் ஒரு பாதிப்பு கொடுக்கும், உடல் உபாதைகளை கொடுக்கும். முதல் சுற்றி 7.5 சனி அப்படியா இருந்தால் அது அந்த ஜாதகர் இல்லாமல் தாய் தந்தையரை பாதிக்கும். இடம் விட்டு இடமாறுதல், ஊர் விட்டு ஊர் போகுதல், தொழிலில் மாறுதல், தொழிலில் ஒரு கஷ்டம், நஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் எதையும் ஒரு தடவைங்கிறது 4 தடவை சிந்தித்து யோசனை பண்ணி தான் இந்த காலகட்டங்களில் முடிவு எடுக்கணும். ராகு ராசியில் இருக்கிறதுனால காலில் சக்கரம் கட்டுற மாதிரி கட்ட வைக்கும். அதாவது குழந்தை ஜாதகம் மீன ராசியாக இருந்தால் அந்த ராசிக்கு, அந்த ஜாதகருடைய தாய் தந்தையருக்கு அந்த பாதிப்பு கொடுக்கும். இளம் வயசினராக இருந்தால் இடம் விட்டு இடம் போகிறது, ஊர் விட்டு ஊர் போகிறது, தொழிலுக்காக வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் 7.5 சனி அப்படிங்கிறது இவங்களுக்கு முடியணும். மீனராசிக்காரருக்கு 2வது சுற்று 7.5 சனி அப்படின்னா அது பொங்குச்சனி. பொங்குச்சனி அப்படிங்கிறது இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வண்டி வாகன யோகம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இது இருக்கும். இப்போ 12ஆம் இடத்துல இருக்கார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கரகதியில் வேறு இருக்கார். இந்த சனி பகவான் 12இல் இருக்கிறது இந்த மீனராசிக்காரருக்கு தூக்கத்தை கெடுக்கும், அலைச்சலை அதிகமாக கொடுக்கும். அதனால் பொதுவாக 7.5 சனி இருக்கிறதுனால சனி வழிபாடு கண்டிப்பாக பண்ணிக்கணும். இப்போ இதில் 7.5 சனி இருந்தாவே சனி வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இதில் விநாயகர் வழிபாடு, இந்த மாதிரி ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படிங்கிற மாதிரி சனி வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தால் அந்த தோஷங்களெல்லாம் நிவர்த்தியாகும். ராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக கலஸ்திரஸ்தானம், நண்பர்கள், பார்ட்னர்கள் ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும் அதில் இருக்கக்கூடிய கேது பகவானையும் பார்க்குறதுனால இதில் எல்லாமே இவங்களுடைய சப்போர்ட் இவங்களுக்கு மீன ராசிக்காரருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். இந்த 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால எந்த விதத்திலையும் பாக்கியம் கிடையாது. 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அதில் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால ஒரு பக்கம் பிரச்சனைகள், விரயங்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் தனவரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாகவே மீன ராசிக்காரர்
காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லி அடுத்து மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு விரைவில் நன்றி வணக்கம். வாழ்க வளமுடன்.